ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை சென்ட்ரலில் இருக்க பிகாரி போஜனாலயா அப்படின்ற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு வெஜ் ஹோட்டல். இங்கே நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும். இங்கே ஃபுல்கா நல்லாயிருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டு ஃபுல்கா ஒரு செட்டு ஆர்டர் பண்ணோம். ஒரு செட்டு ஃபுல்கா வந்து 60 ரூபா. இதில் 4 பீஸ் ஃபுல்கா ரொட்டி கிடைக்கும். இதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி, அது ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு புது ஃபீலிங்காக இருந்துச்சு. தக்காளி சட்னி இவ்வளோ இனிப்பாக நம்ம அந்த ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு. அது கூட ஒரு சன்னா, காலிஃப்ளவர், அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், இஞ்சி இது சேர்த்தும் அரைச்ச ஒரு சட்னி, அது ரொம்ப காரமாக இருந்துச்சு. ஸ்பைசியாக இருக்க ஃபுட்டு லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த சட்னி கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப காரம். அதை சாப்பிட்டுட்டு இந்த தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டு தான் எனக்கு நார்மலாக இருந்துச்சு. பட் ஸ்பைசி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஒரு மிளகா, குக்கும்பர், ஆனியன், அப்புறம் இது இல்லாமல் மின் சட்னியும் கொடுத்தாங்க. நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு கடைசியாக நம்ம மின் சட்னி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த குக்கும்பர், ஆனியன் கூட வச்சு இந்த ரொட்டியை சாப்பிட்றது அவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு தடவை இந்த தக்காளி சட்னி, ஒரு தடவை இந்த கிரேவி இப்படி மாற்றி நான் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த கார சட்னி வந்து அவ்வளோ ஸ்பைசி, பட் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் கொடுக்குற 60 ரூபாய்க்கு இது கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த 4 ரொட்டி சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நல்லா ஃபுல்லாயிரும். நல்லா காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, சன்னா இதெல்லாம் போட்ட ஒரு கிரேவி அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. இதை வந்து கண்டிப்பாக நம்ம ரேட்டிங்கில் 5 ஸ்டார் கொடுக்கலாம் இந்த கிரேவிக்காகவே. ஸோ நீங்கள் வெஜிடேரியன் லவராக இருந்தீங்கன்னா இந்த தாபாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாரி போஜனாலயா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. இந்த கிரேவி வந்து மீடியம் ஸ்பைஸியாக தான் இருக்கும், பட் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம மின் சட்னி தொட்டு சாப்பிட்டு போதும். மின் சட்னியும் காரமாக தான் இருந்துச்சு, பட் அந்த இஞ்சி பூண்டி சட்னியோட கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு. பட் நார்மல் காரம். இந்த மின் சட்னியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.